இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போகிறது. தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது. நேற்று கூட நிறைய பேர் வெளியேறி இருக்கிறாங்க. கூண்டோடும் கூண்டு இல்லாமலும் நிறைய போயிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு விரக்தியின் உச்சத்திற்கு சீமான் வந்துட்டார். இந்த விஜய் கோபியா அப்படிங்கிறது அவருக்கு வந்துருச்சு. பெரியார் கடுமையாக இருக்கிறப்ப சாதி வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் அது பயங்கர உற்சாகமாகத்தான் இருக்கும். சங்கின்னு சொல்றப்ப வராத கோபம் திராவிடத்தை பற்றி பெரியாரை பற்றி பேசுகிறது வருது அப்படின்னு சொன்னா ஒரு ஊடகம் மட்டும்தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. இன்னொன்று தமிழை வழிபாடாக, மொழியை வழிபாட்டுக்குரியதாக மாற்றக்கூடிய இன்னொரு நிலைப்பாடு இருக்கிறது. பெரியார் ஒரு மூன்றாவது நிலைப்பாட்டை எடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இலக்கண அமைப்பு, இங்க இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்பு, இது எல்லாவற்றிலுமே ஆரியம், பார்ப்பனியம், சாதியம், ஆணாதிக்கம் இருக்கிறது. இதை நாம் நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரியார் முன்வைக்கிறார். கணினியில பயன்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு எழுத்து திருத்த பெரியார் தான் செய்து கொடுக்கிறார். இது சிவபெருமானே தமிழ் சங்கத்தில் உட்கார்ந்து உருவாக்கிய மொழி. இதை எப்படி நீங்க மாற்றலாம்னு சொல்லலாம், இதுல எப்படி நீங்க விமர்சனம் வைக்கலாம் அப்படிங்கிறப்பதான் பெரியார் தமிழ் காட்டு மிராண்டிகளின் மொழின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். இந்த வரலாறே தெரியாம ஔவையாரை யார் படிக்க வச்சா, திருவள்ளுவரை யார் படிக்க வச்சா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய அபத்தம். சமஸ்கிருதத்தை கற்பித்த பார்ப்பன சம்பள பட்டியல் வரைக்கும் இருக்கிறது, வேத பாடசாலைகள். ஆமா, ஆனால் தமிழ் மொழியுடைய இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கற்பித்த ஒரு ஏற்பாடு பற்றி ஒரே ஒரு தரவு கூட கிடையாது அப்படிங்கிறார். நாயக்கர்லாம் தமிழர் கிடையாது எங்கேயா சொல்லியிருக்காரா? ரொம்ப நம்பினாரு வைகோ. கோவை ராமகிருஷ்ணன் 3 வருஷம் சிறையில் இருந்தவர்களுக்கு மானுடவியல்னா என்னன்னு தெரியணும், பண்பாடுனா என்னன்னு தெரியணும், அறிவு செயல்பாடுனா என்னன்னு தெரியணும். எதையுமே தெரியாம ஒரு அற்புதமான ஒரு கற்றை எடுத்து இஷ்டத்துக்கு ஒரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுகுணா திவார் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். சீமான் குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம், பெரியார் குறித்து அவர் பேசிட்டு இருக்கிறார், விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. இப்போ ஒரு எண்டுக்கு வந்துட்டார். பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிச்சே தீருவேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார். இது ஒரு பிஜேபியோட அஜெண்டா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, அல்லது இல்லைங்க விஜய் ஃபோபியா. சுப உதயகுமாரெல்லாம் அதை அப்படியே சொல்றாரு. விஜய் பார்த்த பயம்தான் அவருக்கு இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால இந்த விஷயம் இப்போ விவாதிக்கும்? என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 2 காரணங்களும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு 8% வாக்குகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றாங்க. என்ன காரணம்? அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா 2 காரணம். ஒன்று திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு திமுக வெறுப்புன்னு கூட சொல்லலாம். திமுக வெறுப்பு வாக்குகள்ங்கிறது கலைஞர் காலகட்டத்தில் இருந்து வந்திருக்கிறது. 2வது திமுக அதிமுக ரெண்டுமே வேணாம், அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு குழு, ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் திமுக அதிமுக ரெண்டுமே வேணாம், யார் வந்தாலும் ஓட்டு போடுவோங்கிற மாதிரியான ஒரு கும்பலை பொறுத்த வரைக்கும் 2016 பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நல கூட்டணி, பாமக எல்லாமே தனித்தனியாக நின்று இருந்தாங்க. அப்போ ஓட்டு சிதறிச்சு. இப்போ என்னன்னா மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக கூட்டணியில் எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி மாறி மாறி பயணிக்கிறாங்க. அடுத்த தேர்தல் எங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப திமுக அடுத்து கமல் வந்தப்பயுமே அப்படியான வாக்குகள் அவர் பெற்றார். இப்ப திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு வேற கட்சி வாக்களிப்பதற்கு சாய்ஸே இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்தது. பிஜேபி கூட இருக்குது. பிஜேபிக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள், பிஜேபி வாக்களிக்க விரும்பவில்லைங்கிறது பொதுவான தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை. அப்படி இருக்கிறப்ப 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாக்களிப்பதற்கான சாய்ஸ் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப தான் நாம் தமிழர் கட்சிக்கு. இன்னொன்று திமுக வெறுப்பு அல்லது கலைஞர் வெறுப்பு அப்படிங்கிறது அதிமுக தான் தொடர்ச்சியாக அறுவடை பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா அந்த கட்சியினுடைய மூலதனம் என்பதே திமுக எதிர்ப்பு, கலைஞர் வெறுப்பு அப்படிங்கிறதா. இது எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற 2 கவர்ச்சிகரமான ஆளுமைகள் இருந்தப்ப அவங்களுடைய கூடுதல் பலமாக இருந்தது அந்த கவர்ச்சிகரமான ஆளுமைங்கிறது. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமையாக தன்னுடைய கட்சி தொண்டர்களிடம் சரி அல்லது திமுக விருப்பாளர்களிடமே வாக்களி வாங்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமையாக இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சீமான் நல்லா பேசுவாரு, நிறைய கதைகள் சொல்லுவாரு அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு திமுக வெறுப்பாளர்கள் வாக்களிக்கிறாங்க. அப்ப திமுக வெறுப்பு, திமுக அதிமுக ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிற வாக்கள் இதுவரைக்கும் சீமானுக்கு போய்கிட்டு இருந்தது. இப்ப விஜய் வருகிறாருங்கப்ப விஜயோட டார்கெட் அப்படிங்கிறமே இந்த ரெண்டு தரப்பு மக்களும் தான். அவருமே திமுக எதிர்ப்பு தான் பேசுகிறாரு தவிர அதிமுக விமர்சிக்கவே இல்லை. பிஜேபியும் பெருசா விமர்சிக்கிறது இல்லை. பிஜேபி கூட கொள்கை எதுன்னு சொல்றாரு. அதிமுக இதை பற்றி முற்றிலுமா அந்த விமர்சனங்களை தவிர்க்கிறார். அப்படிங்கிறப்ப
திமுகவை எதிர்க்கக்கூடிய அல்லது வெறுக்கக்கூடியவர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வாக்களிக்கிறத விட விஜய்க்கு வந்து வாக்களிப்பதுங்கிறது கூடுதலாக சௌகரியமாக இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, இன்னும் சொல்லப்போனா அதிமுக வாக்குகளே கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா வந்து இப்ப திமுக அதிமுக ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிற தரப்பினுடைய வாக்குகளுமே அதிகம் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப வந்து விஜயனுடைய பெரிய டார்கெட் அப்படிங்கிறது ஒண்ணு அதிமுக, ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி. இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போகிறது. தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சி வந்து கரைந்து கொண்டிருக்கிறது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது. நேற்று கூட நிறைய பேர் வெளியேறி இருக்காங்க. சேலத்துல மொத்தமா வெளியே போயிட்டாங்க அப்படிங்க. தர்மபுரியில கூண்டோட போயிட்டோன்னு சொல்லாதீங்க, கூண்டே கிடையாதுங்கிறாங்க. இப்ப கூண்டோடும் கூண்டு இல்லாமலும் நிறைய போயிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு விரக்தியின் உச்சத்திற்கு சீமான் வந்துட்டார். அதனாலதான் பார்த்தோம்னு சொன்னா வந்து வேற இப்ப விஜய் வந்து பெரிய அளவுல யாரும் சீரியஸா எடுத்துக்கலாம். சீமானே யாரும் பெரிய அளவுல சீரியஸா எடுத்துக்கல. இப்ப திமுகவோ அதிமுகவோ கூட பெரிய அளவுல சீரியஸா எடுத்துக்கலாம். ஆனா விஜயோட மாநாட்டின் மறுநாள்ல இருந்து சீமான் வந்து விஜய் கடுமையாக தாக்கி கொண்டே இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த விஜய் போபியா அப்படிங்கிறது அவருக்கு வந்துருச்சு. அப்ப வந்து தன்னுடைய கட்சி கடுமையாக பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி பெரியாரை ஏற்று பேசினா அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து விஜய் பக்கம் விஜய் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக அறிவித்திருக்காருன்றப்ப அவங்களை தடுத்து நிறுத்தணும், பெரியார் இன்னும் கடுமையாக எதிர்ப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கலாம். இப்போ தன் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அங்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது அந்த பெரியார் எதிர்ப்பை சொன்னா வந்துருவாங்க, இந்த ஓட்டை தக்க வச்சுக்கலாங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. அதுதான் பெரியார் மீது ஒரு வெறுப்பு உள்ளவர்கள் அல்லது தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சாதிய வெறியர்கள் அவங்க வந்து விஜய் கூட தப்பித்த வெறி கூட போயிடக்கூடாது. பெரியார் கடுமையாக இருக்கிறப்ப சாதி வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் அது வந்து பயங்கர உற்சாகமாகத்தானே இருக்கும். அப்ப அவங்கள தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அல்லது உண்மையிலேயே வந்து இவர் வந்து பிஜேபியினுடைய நேரடியாகவோ மறைமுகவோ கூட்டணியில் இருக்கிறாருங்கிற சந்தேகமும் நமக்கு வலுப்பெறுகிறது. ஏன்னா வந்து இவர் பெரியார் மீது திராவிடத்தின் மீது விமர்சனம் வைக்கலாம், தப்பே கிடையாது. பெரியாருடைய காலகட்டத்தில் இருந்தே பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கிட்ட வந்து நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா இப்ப விஜய் திராவிடத்தை பத்தி பேசுகிறார், திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரி இல்லை அப்படிங்கிறப்ப கடுமையாக பொங்கி ஆவேசமா பேசுறாரு. இப்ப 2-3 நாளா அந்த தன்னோட அந்த கொசுபேட் அடிக்கிற தன்னுடைய ஒரு பிரத்யேகமான உடல் மொழியில தொடர்ச்சியா பேசுறாரு வந்து பெரியார் அதை பண்ணிட்டாரா இதை பண்ணிட்டாரா அப்படின்னு. ஆனா இதே நேரத்துல வந்து நீங்க ரஜினிகாந்த் சந்திச்சு வர்றப்போ ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்கிறாரு, நீங்க வந்து ரஜினியை சங்கிங்கிறாரு, நீங்க எப்படி சந்திக்கிறீங்கிறப்ப இந்த டென்ஷன் ஆவேசம் எதுவுமே சீமாட்டம் இல்ல. பயங்கர ஜாலியா சிரிச்சுக்கிட்டு சங்கினா சக நண்பன் அர்த்தம் அப்படிங்கிறார். அப்ப வந்து நீங்க உங்களை சங்கின்னு சொல்றப்ப வராத கோபம் திராவிடத்தை பற்றி பெரியாரை பற்றி பேசுகிறது வருது அப்படின்னு சொன்னா, அதே நேரத்தில் ஒரு பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிற பொழுது எங்க இருந்தெல்லாம் ஆதரவு குரல் வருகிறது. ஹெச் ராஜா, அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத், எஜ்ஜி சூர்யா இப்படியான ஆதரவு குரல்கள் வந்து நாம் தமிழர் பிஜேபி அவங்க வருகிறார்கள். அப்படிங்கிறப்ப நேரடியாகவே வந்து இவர் செய்யக்கூடிய அரசியல்ங்கிறது பிஜேபிக்கு தான் சாதகமாக போகும். அப்படிங்கிறப்ப இது பிஜேபியுடைய மறைமுக கூட்டணியாக இருக்கிறார் அவனு. இப்ப ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அங்க நேரடியாக போட்டியிடலாம், அதிமுகவும் போட்டியிடலாம். ஆனா நாம் தமிழ் கட்சி நிக்குது. அப்படிங்கிறப்ப பிஜேபியுடைய வாக்குகளை வந்து கவரலாம் அப்படிங்கிறதுமே சீமானுடைய நோக்கமாக இருக்கலாம். இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ பிஜேபியே வந்து சீமானை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. டெல்லியிலையும் அதுக்கான ஒப்புதல் வாங்கியாச்சு. சீமான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு, ஆனா வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதானே? அது இல்ல. இப்ப அண்ணாமலை அங்க ஒருத்தர் இருக்கார், ரொம்ப காலமாக அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறார். இடையில அவர் லண்டனுக்கு போன ஒரு பெரிய கேப் விழுந்தாயிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால மீடியால தொடர்ச்சியாக லைம் லைட் இருந்துட்டு இருந்தார். அவர் லண்டன் போயிட்டு வந்த கேப்ல பல சம்பவங்கள் நடந்துருச்சு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் ஒரு பக்கம் பரபரப்பாயிருச்சு விட்டாரு. அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு வந்து அண்ணாமலை யாராவது கண்டுக்கணும்னு பார்த்தா ஆதவன் ஜிராவை பத்தி 2 வாரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரஜினி சீமான் சந்திப்பை பத்தி பேசினாங்க. இவரை யாருமே கண்டுக்கலைங்கிற ஒரு இதுல தான் டக்குன்னு சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சு ஒரு அட்டன்டிங் பண்ணாரு. அவர் செருப்பு போட மாட்டேனாரு, இப்ப ஷூ போட்டுட்டு இருக்காரு. செருப்பு தானே போட மாட்டேன், ஷூ போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பல அட்டென்ஷன் சீக்கிங். இப்ப சீமான் சொன்னே டக்குன்னு ஆஜராகி பெரியார் நிறைய பேசுறாரு. அதுவும் வெளியில சொல்ல முடியாத பல விஷயங்கள் பேசியிருக்காரு, காதல பேசியிருப்பார் போல இருக்கு. நான் வந்து இன்றைக்கு மாலை ஆதாரத்தை வெளியிடுவேனார். 3 நாள் ஆச்சு, ஒரு ஆதாரமும் வெளியிடவே இல்லை அவரு. அப்படி வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து ஏன் இந்த அண்ணாமலைக்கு இப்படி அட்டென்ஷன் சீக்கிங் இப்ப வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னா, இடையில அவர் போன டைம்ல பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்சி அவர் அவருடைய கையை விட்டு நழுவி விட்டதா. தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா இடையில வந்துட்டு போனாங்க. தனக்கு கிடைத்த கவனம் அந்த அளவுக்கு வரவில்லைங்கிறப்ப அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை வந்து மாநில தலைவர் வந்து தூக்கி விட்டுட்டு தமிழிசை மாறியாக யாராவது ஒருத்தரை போட்டுட்டு அதிமுக கூட்டணி சேர்வதற்கு டெல்லி தலைமை முயற்சி செய்கிறதாங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியா வந்து இந்த ரெய்டு நெருக்கடி வேற இருக்கு எடப்பாடி பழனிசாமி. அதனால வந்து அப்படியான ஒரு பிரஷர் கொடுத்தாங்கன்னா அண்ணாமலையுடைய பதவிங்கிறது காலி ஆகிவிடும். அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி அல்லது பாஜக எல்லாம் சேர்ந்தாங்கன்னா
மொத்தம் 3 முதல்வர் வேட்பாளர் இருப்பாங்க. அதுல அண்ணாமலையும் முதல்வர் வேட்பாளர் அனைத்து கொள்ளவர். அன்புமணி வந்து 2016 அவர் முதல்வர் வேட்பாளர் தான். சீமான் வந்து அவர் வந்து இது அங்க ஈழத்துக்கு போறப்ப இருந்த பிரபான் அங்கேயே சொல்லிவிட்டார், நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும், வந்து இறங்கினா வந்து உடனே தமிழ்நாட்டு முதல்வர் நாற்காலி தனக்குத்தான் அப்படின்னு வந்து இறங்கினார். அப்ப வந்து இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் பயங்கர உற்சாகமாக இருக்கும். எல்லாமே வந்து டெய்லி என்டர்டைன்மெண்டாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போறது ஆனா சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து அதாவது ஆட்கள் எல்லாமே 3 பேருமே தன்முனைப்பு கொண்டவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி, முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை உள்கட்சி முதல்ல ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ், அந்த பிரச்சனைகள் முடிந்து அது வந்து ஒரு சமரசத்துக்கு வரணும். அப்படி வந்து அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் சீமான் 3 பேருமே வந்து ஒரு கூட்டணி அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யார்? இப்ப சீமான் முதல்வர் வேட்பாளர்னா அண்ணாமலை என்ன பண்ணுவார்னு. இன்னொன்று வந்து மனமொத்து வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அடிமட்டத்தில் வேலை பார்ப்பார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஈவன் அதிமுக பாஜக கூட்டணியில கூட இந்த கேள்வி இருக்குது. ஏன்னா அவ்வளவு கசப்பான அனுபவங்கள் வந்து அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையில நடந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இவ்வளவு நாள் ஆவேசமா வந்து பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்ப வந்து ஒரு இந்துத்துவ கட்சியோட கூட்டணி வைக்கிறாருங்கிறப்ப வந்து ஏற்கனவே கலைந்து கொண்டிருக்கிற கட்சிங்கிறது முற்றிலுமாக கலைந்து விடும். பிஜேபியும் எந்த அளவுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்களுமே சீமானை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி. ஏன்னா அவர் இவ்வளவு நாள் பெரியார பேசி டக்குன்னு தூக்கி கடாசிட்டு போறாரு. யாரை வேண்டுமானும் தூக்கி கடைசி நாளைக்கு பிரபானே அவர் தூக்கி கடாசி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபானுக்கு துப்பாக்கியே சுட தெரியாதுங்க, நான் போய் தாங்க ஈழத்துல போய் துப்பாக்கி சுட கத்துக் கொடுத்தேன்னு கூட சீமான் சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் நம்புவதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்ப நேற்று அவருடைய அந்த பிரஸ் மீட் பாருங்க, வந்து அவ்வளவு அபத்தமா அவர் பேசுறாரு. ஆணைமுத்து ஐயா வந்து அவர் தான் வந்து மண்டல் கமிஷன் அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அதுவே முழுமையானது கிடையாது. ஆணைமுத்து வந்து ஒரு முயற்சி எடுத்தாருங்கிறது உண்மைதான். ஆணைமுத்து ஐயா தான் மண்டல் கமிஷன் அமைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தார். அதனாலதான் 69% இடஒதுக்கீடு வந்துச்சு அப்படிங்கிறார். 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு. அது வந்து கலைஞர் கொண்டு வந்தாரு. 9வது அட்டவணையில் சேர்த்து சட்ட பாதுகாப்பு கொடுத்தவர் ஜெயலலிதா. மண்டல் கமிஷன் மத்திய அரசு பணிகளில் வந்து 27% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. இப்ப மத்திய அரசுடைய இடஒதுக்கீடு, மாநில அரசுடைய இடஒதுக்கீடு, இது ரெண்டுமே வித்தியாசம் தெரியாம ஒருத்தர் பேசுறாருன்னா அதையும் வந்து நிறைய வெக்கமே இல்லாம ஷேர் பண்றாங்க வந்து அவங்க கட்சிக்காரங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கும் அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே ரொம்ப இப்படி ஒரு அரசியல் கட்சிங்கிறது இது வரைக்கும் இருந்தது நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா சில கேள்விகள் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, தமிழை வந்து சனியன்னு சொன்னா நான் வந்து எப்படி பொறுத்துக்க முடியும், தமிழருங்கிறது தான் என் உணர்வு ரத்தம், நீ அதவே வந்து கேள்வி கேட்டுட்ட, தமிழை வந்து படிக்காதுன்னு சொல்றது அது வந்து வேஸ்ட், தமிழ் இலக்கியங்கள் பாரம்பரியம் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிற அப்படின்னா என்னுடைய வழிபாட்டு இடங்கள்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டேன், இப்படிலாம் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா நாம் தமிழர் தம்பிகளே சொல்றாங்க தானே. பெரியார் வந்து தமிழர்களை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு, தமிழ் இலக்கியங்களை கடுமையாக விமர்சித்தார். அப்படிங்கிறப்ப இந்த கேள்வியை வந்து பாரதிதாசன் அவர்களிடமே கேட்கிறாங்க. பாரதிதாசன் குயில்ல வந்து கேட்கிற கேள்வினா தமிழ் அரசர்களை காட்டு மிராண்டிகள் என்று பெரியார் சொல்லுகிறாரு. அப்படிங்கிறப்ப பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சொல்வதில் என்ன தவறு, தமிழரசர்கள் எல்லாம் நாய் வெட்டியில் சிவனை கண்டார்கள், உடனடியாக அதற்கு ஒரு கோயிலையும் கட்டினார்கள். இப்படிப்பட்ட தமிழரசர்களை பெரியார் திட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? பிற்காலத்தில் வந்தவர்கள் நாகரிகமானவர்களாக இருந்தார்கள், அவர்களை போட்டுங்கள், அந்த தமிழரசர்களை வந்து நீங்க கைவிடுங்க, அப்படி நீங்க செய்தீர்கள்னா பெரியார் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார் அப்படிங்கிறார். தொல்காப்பியத்தை பற்றி பேசுகிறப்ப சிலப்பதிகாரத்தை பெரியார் கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு அவர் அதான் சொன்னார். பெரியார் வந்து பெரியாருடைய விமர்சனங்களை, அதாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து தமிழ் மீது அவ்வளவு பற்று கொண்டவர். தாய் தடுத்தாலும் விட அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பற்று கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் வந்து அவருடைய மகள் சரஸ்வதியுடைய திருமணத்தை நடத்தி வைத்தது மஞ்சுளாபாய் என்கிற மராத்தியை தாய்மொழியாக கொண்ட சுயமரியாதை இயக்க வீராங்கனை. அப்படி அவங்க திருமணம் நடக்கிறப்ப வந்து தாலி கட்டக்கூடாது அப்படிங்கிறப்ப வந்து மூவேந்தருடைய சின்னத்தை தான் வந்து தாலியாக அறிவிக்கிறார்கள். அந்த சோழர்களுடைய சின்னமாகிய புலி, மீன், பாண்டியர்களுடைய சின்னமாக மீன், அதே மாதிரி வந்து சேரர்களுடைய அந்த வில்லம்பு, இதைத்தான் வந்து தாலிக்குடியாக அணிக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டவராக புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இருந்தார். அப்ப அவர் வந்து பெரியார் வந்து தமிழர்களை தமிழ் மொழியை காட்டு மிராண்டிகள் மொழின்னு சொல்றப்ப அவர் கொதிச்சு போய் இயக்கத்தை விட்டு வெளியில போயிருக்கணும்டா. அவர் சாகும் வரை வந்து ஒரு பெரியாரிஸ்டாகத்தான் இருந்தார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்னா, பெரியார் வந்து தமிழ் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது தமிழை செழுமைப்படுத்துவதற்காக, அதை நம்ம புரிந்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தமிழை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதை புரிதலோடு அணுகியவராக பாரதிதாசன் இருந்தார். ஏன் தமிழை வந்து பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார்னு சொன்னா, பெரியார் என்ன சொல்லுகிறார்னா வந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் தடைக்கல்லாக இருப்பதுங்கிறது சாதியமும் ஆணாதிக்கமும். ஆனால் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல வந்து சாதியமும் ஆணாதிக்கமும் தொடர்ச்சியாக இருக்கிறது, நம்முடைய மொழியிலேயே ஆணாதிக்கமும் சாதியும் இருக்கிறது. அப்ப அவர் கேட்கிறார் வந்து, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மொழி அப்படிங்கிறது இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இது என்னன்னா வந்து நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண சாதனம், ஒரு ஊடகம், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது.
நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் மட்டும்தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. இன்னொன்று, தமிழை மொழியை வந்து வழிபாட்டுக்குரியதாக மாற்றக்கூடிய இன்னொரு நிலைப்பாடு இருக்கிறது. பெரியார் ஒரு மூன்றாவது நிலைப்பாட்டை எடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா வந்து, மொழி என்பது வெறுமே கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஊடகம் மட்டுமல்ல, அது அதிகாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு ஊடகம் கூட. இன்னைக்கு அமைப்பியல் சிந்தனைகள் அதுதான் சொல்லுது. மொழி என்பது அதிகாரத்தை கட்டமைக்கிறது. அப்ப கேட்கிற விதவைங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, விதவன்கிற வார்த்தை ஏன் இல்லை அப்படிங்கிறார் வந்து. இப்ப சீமானுக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்க அல்லது கட்சி வெளியில அவங்க போன் பண்ணி ஏதோ ஒரு கேள்வி விமர்சனமா வச்சா வந்து போன வைடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, அது பெண்களை மட்டுமே இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண்களை உறுப்புகளையோ அல்லது பெண்களுடைய கற்பு நிலையை கேள்விப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து ஆன்மீக சிந்தனைகளின் அடிப்படையில் வந்து அமைந்திருக்கிறது. அப்ப வந்து பெரியார் கேட்கிறார், தொல்காப்பியத்துல உயர்தனைக்கான இலக்கணமாக மக்கள் தேவர் நரகர் அப்படின்னு இருக்குது. அதென்ன தேவர் நரகர்? மக்கள் சரி, தேவர்னா என்ன, நரகர்னா என்ன? அப்ப இலக்கணத்திலேயே சாதியை கற்பிக்கும் சூழ்ச்சி தானே இது அப்படின்னு கேட்கிறார். அப்ப இங்க இருக்கக்கூடிய இலக்கண அமைப்பு, இங்க இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்பு, இது எல்லாவற்றிலுமே வந்து ஆரியம், பார்ப்பனியம், சாதியம், ஆணாதிக்கம் இருக்கிறது. இதை நாம் நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரியார் முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னா, தமிழ் மொழியை வந்து எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த விமர்சனங்களை வந்து பாரதிதாசனுமே ஏற்றுக்கொள்ளார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து சிலப்பதிகாரத்துக்கு கண்ணகி எடுத்துங்க. கண்ணகி வந்து மதுரை எரிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, பசு பார்ப்பார் பத்தினி பெண்டீர், 3 பேரையும் தவிர்த்து விட்டு மதுரை வந்து எரியட்டும் அப்படிங்கிறாங்க. பத்தினி பெண்டீர் ஓகே, பசுமாட்டையும் பார்ப்பனர்களையும் ஏன் பாதுகாக்க வேண்டும்? எரும மாடு என்ன பாவம் பண்ணுச்சு? எரும மாட்டை ஏன் எரிக்கணும்? பார்ப்பனர் அல்லாதவர்களை ஏன் மதுரையை விட்டு எரிக்கணும்? ஆடு கோழில என்ன பண்ணுச்சு? அப்ப அங்க ஒரு பார்ப்பனியம் இருக்குது இல்லையா? அப்ப தமிழ் இலக்கியங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சாதியத்தை, இந்த பெண்ணடிமைத்தனத்தை வந்து பெரியார் கேள்விக்குள்ளாக்குகிறார். அப்படி கேள்விக்குள்ளாக்குகிற பொழுது இதையெல்லாம் நீக்க வேண்டும், எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வேண்டும். 247 எழுத்துக்களை ஏன் வைக்க வேண்டும்? இன்னைக்கு நீங்க இஞ்சி வரிசையில் இருக்கக்கூடிய இஞ்சை தவிர நீங்க வேற எதையுமே நீங்க பயன்படுத்தவே மாட்டீங்க. ஞை மாதிரியான, மஞ்சை மாதிரியான சொற்கள்லாம் பழங்காலத்துல இருந்து, இப்ப அந்த மாதிரியான சொற்கள்லாம் இல்லை. அப்ப அவர் வந்து இப்ப அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம கணினியில பயன்படுத்துறதுக்கு ஏற்ற ஒரு எழுத்து சீர்திருத்த பெரியார் தான் செய்து கொடுக்கிறார். அப்ப இதையெல்லாம் சொல்லுகிற பொழுது அன்றைக்கு இருந்த தமிழ் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. இது சிவபெருமானே வந்து தமிழ் சங்கத்துல உட்கார்ந்து உருவாக்கிய மொழி, இதை எப்படி நீங்க வந்து மாற்றலாம்னு சொல்லலாம், இதுல எப்படி நீங்க விமர்சனம் வைக்கலாம் அப்படிங்கிறப்பதான் பெரியார் வந்து தமிழ் காட்டு மிராண்டிகளின் மொழின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்ப வந்து என்னன்னா வந்து பாரதிதாசன் இதை புரிந்து கொண்டுதான் வந்து பெரியார் வந்து தமிழை செழுமைப்படுத்துவதற்காகத்தான், அதை சாதி நீக்கம் செய்வதற்காகத்தான் பெரியார் வந்து தமிழ் மொழி மீதான விமர்சனங்கள் முன்வைக்கிறார். அந்த சாதி நீக்கம் செய்வது தமிழருடைய கடமை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். இப்ப இவங்க சொல்றாங்களே வந்து ஔவையாரை யார் படிக்க வச்சா, இளங்கோவடிகளை, திருவள்ளுவரை யார் படிக்க வச்சா, இப்ப பார்த்தாலும் திராவிடக்கு தான் படிக்க வச்சுங்கன்னு சொல்லி, அதாவது பகுத்தறிவு, பொது அறிவு, அரசியல் அறிவு, இந்த 3 அறிவுல ஏதாவது ஒரு அறிவு இருந்தா கூட இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்க மாட்டாங்க. பொது கல்வி முறை அப்படிங்கிறது எப்ப வந்தது? பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததுக்கு பிறகுதான் பொது கல்வி முறை இருந்தது. அதற்கு முன்னால வந்து பொது கல்வி முறைங்கிறதே இல்லை. இப்போ ஒரு குயவர் வீட்டுல வந்து ஒருத்தர் இருக்காரா, ஒரு பையன் இருக்கான்னா, அவங்க அப்பாவை பார்த்து மண்பாண்டம் செய்ய கற்றுக்கொள்வார். அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் கல்வி. ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இயல்பிலேயே அவங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணாலும் பார்த்து விவசாயம் கற்றுக்குவார். அவன் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேர்ந்து விவசாயம் கற்றுக்க மாட்டார். இப்படிதான் எல்லாருமே வந்து இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் தனிப்பட்ட முறையில வந்து சில தமிழறிஞர்களோட போய் அவங்களோட படிப்பாங்க. அப்ப வந்து என்னன்னா, அதுக்கு பொதுவான சிலபஸ் கிடையாது. இப்ப நீங்க வந்து சி.வி. தாமோதரம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லது ஊவேசா இருக்கிறாரு அப்படின்னா, அவங்ககிட்ட நீங்க போய் தமிழ் கற்றுக்கிறீங்கன்னா அவங்க வந்து சில நூல்கள் வந்து வச்சிருப்பாங்க. இவர் வைத்திருக்கிற நூலும் அவர் வைத்திருக்கிற நூல் ஒண்ணு கிடையாது, பொதுவான சிலபஸே கிடையாது. நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த நிறைய தமிழறிஞர்களை வெள்ளாளர்களாகவும் முதலியாளர்களாகவும் தான் இருப்பாங்க. ஆமா, அவங்க தான் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய பேர் இந்த சமண பௌத்த இலக்கியங்களை வந்து கற்பிக்காமல் இருந்தார்கள் என்கிற வரலாற்று தரவுகளுமே நமக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப என்னன்னா, இங்க வந்து ஒரு பொதுவான சிலபஸ் இல்லை, பொது கல்வி முறை அப்படிங்கிறது இல்லை. அப்ப பொது கல்வி முறை அப்படிங்கிறத வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததுக்கு பிறகுதான் எல்லாருக்குமான பொது கல்வி முறை அப்படிங்கிறத, நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு முதல்ல வந்து கல்வி நிறுவனம் அப்படிங்கிறதே அவங்க தான் உருவாக்குறாங்க. அப்ப கல்வி நிறுவனத்துல வந்து அதுக்கப்புறம் இப்போ சிலபஸ்ங்கிற ஒண்ணு உருவாக்குறாங்க. நீங்க வந்து ஒரு கிளாஸ் வரீங்க, நீங்களும் நானும் போறோம்னா, நீங்களும் நானும் படிக்கிறது ஒரே விதமான பாடங்கள், இதெல்லாம் படிக்கணும். நீங்க வந்து தமிழ் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், அறிவியல் படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அதுலயுமே சில பிரச்சனைகள் வந்தது. நமக்கு தெரியும், மருத்துவம் படிக்கிறப்ப சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவம் படிக்கணுங்கிறது அது நீதி கட்சி தான் எடுத்தது. 1925 வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ் வித்வானாக படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்கணுங்கிற நடைமுறை இருந்தது. அதை மாற்றியது வந்து நீதி கட்சி தான். பெரியார் காலம் இல்ல, அதுக்கு முன்னாலே இருந்து சம்பளமே 10ல் ஒரு பங்கு தான் இருந்தது. ஆமா, நீதி கட்சி காலகட்டத்தில் இருந்தே தமிழ் பணிகள்ங்கிறதுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஒரு நீண்ட
பங்கு இருந்திருக்கிறது. கரந்தை தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர் நீதி கட்சியுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் இவர் உமாமகேஸ்வரன். அப்படி வந்து நீதி கட்சிக்கு இருந்தது. அப்ப நீங்க ஒரு பொது கல்வி முறை, ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் உருவாகுது. இன்னொன்று கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் நேரடி தொடர்பு வருகிறது. நீங்க வந்து கல்வி கற்றால் நீங்கள் அரசாங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது போகிறப்ப தான் அங்க வந்து அதிகமாக வந்து ஆக்கிரமித்தது பார்ப்பனர்களாக இருந்தார்கள். கல்வி கற்றவர்களும் அதிகமாக பார்ப்பனர்கள் இருந்தார்கள், அரசு வேலைகளும் அதிகமாக பார்ப்பனர் இருந்தார்கள். அப்பதான் முரண்பாடு வருகிறது. அப்ப பார்ப்பனர் அல்லாதாருக்கு வந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. காலங்காலமாக வந்து ஒரு மனப்பாடம் செய்து எந்த விதமான உடல் உழைப்பிலும் ஈடுபடாமல் ஒரு சௌகரியமா இருக்கக்கூடிய பின்னணியிலிருந்து வந்த பார்ப்பனர்கள் கல்வியும் வேலை வாய்ப்பையும் வந்து ஆக்கிரமித்துக் கொள்கிறாங்க. பார்ப்பனர் அல்லாதவருக்கான உரிமை, அவர்களுக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இதெல்லாம் வருகிறது. இந்த வரலாறே தெரியாம ஔவையாரை யார் படிக்க வச்சா, திருவள்ளுவரை யார் படிக்க வச்சா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு, நீங்க மேலோட்டமா கவர்ச்சிக்க பயங்கர லாஜிக்கா இருக்கு. சரி, நம்ம கேட்போம், சார் ஔவையாரையும் திருவள்ளுவரையும் வந்து யார் படிக்க வச்சா? இங்க வந்து பிரிட்டிஷ்காரர்கள் படிக்க வைத்தார்கள், கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் படிக்க வச்சு. ஔவையாரையும் திருவள்ளுவரையும் யார் படிக்க வச்சா? எந்த அரசன் படிக்க வச்சான்னு சொல்லுங்க. நீங்க சோழர்கள் நூலை வந்து எழுதியவர் கே நீலகண்ட சாஸ்திரி. இன்னைக்கு வரைக்கும் சோழர்கள் வரலாறுக்கு அதுதான் வந்து ஆத்தன்டிக்கான நூல். கல்கியுடைய பொன்னியின் செல்வன்ல இருந்து ஆரம்பிச்சு சோழர்கள் வரலாறு நீங்க பேசினாலே நீலகண்ட சாஸ்திரியுடைய நூல் தான். நீலகண்ட சாஸ்திரி என்ன சொல்கிறார்னா, நம்முடைய தமிழ் மன்னர்கள் சமஸ்கிருதத்தை கற்பித்ததற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. பார்ப்பன ஆசிரியருடைய சம்பள பட்டியல் வரைக்கும் இருக்கிறது. சமஸ்கிருதத்தை கற்பித்த பார்ப்பன ஆசிரியருடைய சம்பள பட்டியல் வரைக்கும் இருக்கிறது, வேத பாடசாலைகள். ஆமா. ஆனால் தமிழ் மொழியுடைய இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கற்பித்த ஒரு ஏற்பாடு பற்றி ஒரே ஒரு தரவு கூட கிடையாது அப்படிங்கிறார் ராஜராஜ. நீங்க அப்ப சொல்ல இல்ல, நீங்க ஆதாரத்தை கொடுங்க. ராஜராஜ சொல்லணும், அல்ல இவர் சொல்ல ஆரியப்படை காலேஜ் கட்டினாருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏதோ ஸ்கூல் கட்டினாரு, காலேஜ் கட்டினாரு, அங்கதான் ஔவையாருக்கு அட்மிஷன் போட்டாங்க, கண்டுபிடிச்சு ஆதாரத்தை கொடுங்க. எந்த தமிழ் மன்னர்களும் எதுவுமே பண்ணல. நீங்க சொல்றீங்க ஆரியப்படை கடந்த சொல்றீங்க. கடைச்சங்க காலத்துல ஒரு பாண்டிய மன்னன் பள்ளியாக சாலை முதுகுடும்பி பெருவழுதி, பல யாகங்களை நடத்தியதுனால அவன் பேர் பள்ளியாக சாலை முதுகுடும்பி பெருவழுதி. அப்ப ஆரியம் தானே கடந்திருக்கிறது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் கடந்துட்டா இவன் ஆரியமே கடக்கலையே. அதைத்தானே பெரியார் கேள்விக்குள்ளாக்குறாரு. அப்ப இங்க வந்து ஆரியம் வந்து கலந்திருக்கிறது, இங்க வந்து ஆணாதிக்கம் கலந்திருக்கிறது. இதை நீக்கம் செய்ய வேண்டும். சாதி நீக்கம் செய்யப்பட்ட, ஆணாதிக்கம் நீக்கம் செய்யப்பட்ட தமிழ் மொழியையும் தமிழ் சமூகத்துடைய வாழ்க்கையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பெரியார் சொல்லுகிறார். அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதை வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து தெளிவாக தெரிந்து கொள்கிறார். அதனாலதான் அவர் வந்து இவங்க பாரதிதாசனோட பெரிய தமிழறிஞர்கள் அவங்க எல்லாம் வாட்ஸ்அப் தானே படிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப அதுக்கான செயல்பாடுகளையுமே வந்து திராவிட இயக்கம் செய்கிறது. பெரியாருக்கு பின்னால் வந்து செய்கிறார்கள். இப்ப தெய்வம் தொழால் குழுநன் தொழுதல்வால் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு ஒரு திருக்குறள் வருகிற பொழுது பெரியார் திருக்குறள் இருக்கக்கூடிய ஆணாதிக்கத்தை கடுமையாக விமர்சிக்கிறார். ஒரு பெண் வந்து கடவுளை கூட தொழாமல் தன்னுடைய கணவனை காலத்தொட்டு கும்பிட்டுட்டானா மழை வந்து பெய்யி அப்படின்னு சொன்னா மழை பெஞ்சிரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கிறப்ப பெரியார் கடுமையாக விமர்சிக்கிறார். காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறது. அப்ப ஒரு பெண் அடிமைத்தனம் இது இல்லையா? அது நியாயமான கேள்விதானே. அப்ப புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து ஒரு தனிப்பாடல் எழுதுகிறார். அவர் வந்து அதுக்கு வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறார். என்னன்னா வந்து ஒரு தலைவன் தலைவி இருக்காங்க. அப்ப வந்து தலைவன் வந்து கொடைவள்ளலாக இருக்கான். அப்ப வந்து கொடைவள்ளல்ங்கிறப்ப காலையில வர்றான், வந்து எல்லாரும் உதவி கேட்டு வரிசையில் நிக்கிறாங்க. அப்ப அந்த தலைவி சொல்றாங்க வந்து இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அப்ப அந்த கொடை மழை பெய்கிறது. பெய்யன பெய்யும் மழை, இவள் பெய் அப்படின்னு சொல்லுகிறாள், மழை அந்த கொடைமழை பெய்கிறது. அப்படி ஒரு இன்டர்பிரேஷனை அந்த பாடலுக்கு பாரதிதாசன் எழுதுகிறார். கலைஞர் இதை தாண்டி அதுக்கான உரை எழுதுகிறார். திருக்குறள் எழுதுகிறார். பெய்யற பெய்யும் மழை அப்படிங்கிறது என்ன? இப்ப ஒரு மழைங்கிறது இயற்கையாக பெய்யணும். காலையில கூட மழை பெய்ஞ்சு, நீங்க சொல்லியோ நான் சொல்லியோ அல்ல போன் பண்ணியோ மெசேஜ் அனுப்பிச்சோ வரல, அது மழை தானாக பெய்யும். இப்ப நீங்களும் நானும் மதநறிவலகனோ அல்ல சுகுணாதிவாரோ சொல்லி ஒரு மழை பெய்தால் அது உண்மையிலேயே மழையே கிடையாது. அது இயற்கையான மழை இல்லை, அது ஒரு அடிமை மழை. அதனால கலைஞர் என்ன எழுதுகிறார், யாராவது ஒரு சொல்லி ஒரு மழை பெய்தால் அது எப்படி அடிமைத்தனமான மழையோ அது போல கடவுளை கூட தொழாமல் கணவனை தொழக்கூடிய பெண் என்பது அடிமை அப்படின்னு ஒரு உரை எழுதுகிறார். அப்ப பெரியாருடைய இந்த விமர்சனங்களை புரிந்து கொண்டு செழுமைப்படுத்தி அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் கலைஞரும் இருந்தார்கள். இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. இந்த இன்டர்பிரேஷன் அயோத்தியாச பண்டிதர் பண்ணார். திருக்குறள் என்பது திரிக்குறள் அவர். திரி அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறது வந்து பௌத்தத்துல முக்கியமான ஒன்று. வந்து புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமிங்கிற 3 என்பது அவங்க இதுல முக்கியம். அப்ப திருக்குறளே அப்படிதான் அவர் வந்து ஒரு பௌத்த நூலாக வந்து ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தார். வந்து இதுதான் ஒரு இலக்கிய செயல்பாடாக இருந்தது. ஆனால் நீங்க எதையுமே செய்யாம இந்த கேள்விகளை கேட்கறீங்களா? இப்ப பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார்கள் மட்டும் எடுத்து வச்சு பேச முடியாது. வந்து எங்கிருந்து சொன்னார், ஏன் சொன்னார், அதற்கப்புறம் இங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது. இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப பெரியார் வந்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு பண்பாட்டு ரீதியாக நிறைய செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள். இப்ப பெரியார் வந்து கடவுள் மறுப்பை வந்து முன்வைக்கிறார். திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வச்சுக்கு போறாங்க, கடவுள் மறுப்புங்கிறத முன்வைக்க முடியாது.
வெகு மக்களுமே எல்லா மக்களுமே ஏற்றுக்கொள்வார்கள் சொல்ல முடியாது. ஏன்னா பெரியாரே நான் ஒரு வெகுஜன அபிப்பிராயங்கள் விரோதி அப்படிங்கிறாரு. அப்ப வந்து பெரியாருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் நினைச்சதை சொல்லுவேன் அப்படிங்கிறது. தேசாபிமானம், மொழி அபிமானம், பாசாபிமானம், தேசாபிமானம். அதுல இப்ப சீமான் சொன்னதுல பாத்தீங்கன்னா அவரே வந்து தான் எதற்காக பெரியார் எதிர்ப்பு பேசுகிறேன் என்பதற்கு அம்பலப்பட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு பெரிய புராணம் பத்தி பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பெரியார் புராணம் பத்தி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஐயா வந்து சொன்னாரு இந்த மாதிரி பாசாபிமானம் வேணாம், மொழி அபிமானம் வேணாம், நாட்டு அபிமானம் வேணான்னாரு. எனக்கு வந்து பெரியார் மேல எந்த அபிமானமும் கிடையாதுங்கிறாரு. இதுல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். பெரிய புராணம்ங்கிறதே சாதியின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புராணம் தான். அண்ணாவை வந்து கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் எரிக்க வேண்டும் சொல்லி தீப்பரட்டும் இயக்கத்தை நடத்துறாரு. ராஜகௌதமன் வந்து அரசியல் அதிகாரம் புத்தகத்துல பாத்தீங்கன்னா வந்து பெரிய புராணம் எப்படி சாதிய படிநிலையை காப்பாற்றி இருக்கிறது. அப்ப வந்து பெரிய புராணத்துல வந்து அந்த சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கடைசியில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறப்ப ஒவ்வொரு சாதிக்காரனுக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிச்சிருக்காரு. நந்தனாருக்கு ஒரு மாதிரி காட்சி அளிச்சிருக்காரு. அதாவது வந்து ஒரு உயர் ஜாதியினர் அப்படின்னா வந்து ரிஷப வாகனத்துல வந்து காட்சி அளிக்கிறது. அதுக்கும் மேல இருக்க தம்பதி சமேதராக பார்வதியோட வந்து காட்சி அளிப்பது, ரொம்ப ஃபேமிலியோட வர்றது. நம்ம இப்ப சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகல, ஃபேமிலியோட எப்ப போவோம், இல்ல நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் தனியா போவோம். இதெல்லாம் வந்து சாதிய ரீதியாக இருக்கிறது அப்படின்றது ராஜகோதமன் கடுமையாக விமர்சித்திருக்காரு. அப்ப அதை வந்து இப்ப சொல்றாரு, பெரியார் புராணத்தை வந்து நீங்க பாருங்க, பெரிய புராணத்தை நான் பாடுறேன். அதுல வந்து இந்த 4 அபிமானங்கள் சொல்றா இல்லையா பெரியார், அதுல மிக முக்கியமானது வந்து என்னன்னா குலாபிமானம், சாதிப்பற்று. நான் சாதிப்பற்றுக்கு அப்பாற்பட்டவன், நீங்கள் சாதிப்பற்றை விட வேண்டும் சொல்லிட்டு பல்லர்கள் மாநாட்டில் தான் அது பேசுறாரு அவர். அந்த 4 விஷயத்தை ராசிபுரத்தில் நடந்த பல்லர்கள் மாநாட்டில் பேசுறாரு. அப்போ என்னன்னா வந்து அப்ப சாதிப்பற்றை விடுங்கன்னு பெரியார் சொன்னதை எதிர்த்து சீமான் பேசுறாரா, அப்ப நான் சாதியத்தை காப்பாற்றக்கூடிய பெரிய புராணத்துக்கு தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்ப இதுக்கு வருவோம் வந்து இப்ப கடவுள் மறுப்பு அப்படிங்கிறப்ப கடவுளை வந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்றது அப்படிங்கிறப்ப பண்பாட்டு ரீதியாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் தமிழை கொண்டு போய் வைக்கிறது திமுக வைக்கிறது. அப்ப வந்து தமிழை கொண்டு போய் வைக்கிறப்ப கூட அங்க என்ன பண்றாங்கன்னா வந்து தமிழ் அப்படிங்கிறப்ப பக்தி இலக்கியங்கள் தான் முன்னணிக்கு வருது. இப்ப பெரிய புராணத்தை பத்தி பேசுறாரு இல்லையா, அப்ப இங்க பெரிய புராணம் இருக்குது, இது வந்து கம்பராமாயணம் இருக்கிறது, பக்தி இலக்கியங்களா இருக்கிறது. ஆனால் இங்க வந்து தமிழை முன்வைத்த போது கூட திமுக பக்தி இலக்கியங்களை தூக்கி பிடிக்கவில்லை, அவைதீக இலக்கியங்கள் சொல்லக்கூடிய சமண பௌத்த இலக்கியங்களை தான் தூக்கி பிடிக்குது. திருக்குறளை வந்து திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்துறாருன்னா திருக்குறளை பாமரனிடம் கொண்டு போய் சேர்த்தது வந்து திமுக. பஸ்ல பேருந்துல வந்து திருக்குறளை எடுத்து போறதா இருக்கட்டும், வள்ளுவர் கோட்டமா இருக்கட்டும், வள்ளுவர் சிலையை வைக்கிறதா இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க ஒரு சாதாரண பாமரனுக்கு பெருசா தமிழ்லாம் தெரியாது, ஆனா 2 திருக்குறளாவது தெரியும். பள்ளி பாடத்துல முழுக்க கொண்டு வந்துட்டாங்க. பள்ளி பாடத்துல தெரியும், கல்யாண பத்திரிகை போடுவாங்க, பஸ்ல போறப்ப படிப்பாங்கன்னு பாலச்சந்தருடைய படத்துல வரும்னு சொல்லிட்டு இப்போ 2 திருக்குறளாவது தெரியற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது திமுக. அது ஒரு சமண இலக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், அது ஒரு சமண இலக்கியம். அதை வந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய அம்சங்களா நீக்கிட்டு பூம்புகான்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குண்டலகேசி, ஐஞ்சிருங்காப்பியர் கூட குண்டலகேசி, அந்த குண்டலகேசி தான் மந்திரிகுமாரியில வந்து அவர் வந்து ஒரு சிறு இதா வைக்கிறார். வந்து வாராய் நீ வாராய் பாட்டுக்கலாம், அது ஒரு சிறு பகுதியாக கதையினுடைய சிறு பகுதியாக வைக்கிறார். அப்ப அவர் தூக்கி பிடித்தது முழுக்க வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொன்னப்பே கூட வைதிக இலக்கியங்கள் இல்லாமல் அவைதிக இலக்கியத்தை வந்து கலைஞர் கொண்டு போகிறார். வந்து அப்ப கடவுள் மறுப்புக்கு கடவுளுக்கு பதிலாக தமிழை கொண்டு போய் வைத்தது மட்டும் இல்லாமல் அந்த தமிழில் இருந்த அவைதீக இலக்கியங்களை கவனப்படுத்தியவராக கலைஞர் இருந்தார். கடவுள் வாழ்த்துங்கிறத கூட மொழி வாழ்த்தா மாத்திடுறாரு. ஆமா, மொழி வாழ்த்தாக மாற்றுறாரு. அந்த மொழியுமே வந்து வைதிக மொழி அல்ல, அவைதீக மரபில் வந்திருக்கக்கூடிய ஒரு மொழி. ஏன்னா தமிழ் 5 ஐஞ்சிருங்காப்பியங்கள் 2மே வந்து சமண பௌத்த இலக்கியங்கள் தான். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பெரியார் வந்து சாதி பட்டங்களை தூக்கி போடுகிறார். வந்து இப்ப சாதி பெயரை தூக்கி போடுறப்ப அங்க என்ன வைக்கிறதுங்கிற கேள்வி வருகிறது. பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெரியார்ட்டே கேட்பாங்க, நீங்க வந்து மதம் வேணாங்க, நீங்களே மதம் வேணாம் அந்த இடத்துல என்ன வைக்கிறதுங்கிறப்ப பெரியார் சொல்றார், வீட்டுல வந்து அசிங்க மலம் நாடுகிறது, அது தூக்கி போடணும், அந்த இடத்துல என்ன வைக்கணும் ஏன் கேட்கிற அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவர் ஒரு அனார்கிஸ்ட், அவருக்கு அதை பத்திலாம் எந்த கவலையுமே இல்லை. ஆனால் பண்பாட்டு ரீதியாக செயல்படுபவர்களுக்கு ஒரு மாற்று பண்பாடுங்கிறதை முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப வேதம்புது இது படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி உங்களுக்கு புகழ்பெற்ற வசனம் இருக்கும், பாலுங்கிறது பேரு, தேவன்கிறது எங்க வாங்கிய பட்டம். முதல்ல அந்த கேள்வி கேட்கக்கூடிய பார்ப்பன சிறுவனே பூணூல் போட்டிருப்பான், அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வாங்கின பட்டம் கிடையாது. ஆனால் அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, எங்கே வாங்கிய பட்டம், அதாவது படித்து வாங்கிய பட்டம்ங்கிறது சாதியை விட மேலானது அப்படிங்கிற சிந்தனை எங்கிருந்து வருதுன்னா திராவிட இயக்கத்திலிருந்து வருகிறது. அப்ப சாதி பேரை தூக்கி போடுகிற பொழுது பேருக்கு பின்னால பட்டங்களை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க சினிமா டைட்டில் வந்து CN அண்ணாதுரை MA, இதுல புத்தகங்களை பாத்தீங்கன்னா நெடுஞ்செழியன் MA PA அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க. சாதி பேர்களை தூக்கி விட்டு படித்து வாங்கிய பட்டம் தான் முதன்மையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. பேராசிரியர், கலைஞர், அந்த மாதிரியான அடைமொழிகளை கொண்டு வருவது, இந்த விஷயங்களை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பெரியார் வந்து ஒரு பெண்ணை பற்றி யாராவது எழுதுறாரு, குஞ்சன் குசாமி பத்தி எழுதுறானா MA படித்தவரும் ஆகிய அப்படின்னு எழுதுவார். ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்கன்னா அதை முதன்மைப்படுத்தி, அல்ல ஒரு தலித்து படிச்சிருக்காங்கன்னா முதன்மைப்படுத்தி அவர் எழுதுவார். அவருடைய தங்கை கண்ணம்மாள், அந்த கண்ணம்மாள் வந்து ஈரோடுல அர்பன் பேங்க்ல வந்து சேர்மன் ஆகிறாங்க,
முதல்ல அங்க வந்து ஒரு அர்பன் பேங்க்ல வந்து ஒரு பெண்ணு சேர்மன் ஆகுறாங்க. அப்ப பெரியார் அதை வாழ்த்துறாரு, ஓகே நீங்க ஆக்கியிருக்கீங்க, அதனால அடுத்த தடவையாவது ஒரு ஒரு பட்டியலினத்தை அன்னைக்கு வந்து ஒரு ஆதி திராவிடரை நீங்க வந்து ஆக்கணும், அது இன்னைக்கு ஆக்க போறீங்கிறார். தன்னுடைய தங்கச்சி வந்து அர்பன் பேங்குடைய சேர்மன் ஆகிறப்ப என் தங்கச்சி பெண் ஐடிக்கு நைட்டாரு தலித் எப்ப ஆக்குவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அக்கறை இருந்தது இல்லையா? அப்ப இந்த பண்பாட்டு ரீதியான செயல்பாடு அப்படிங்கிறப்ப சாதி பட்டத்தை தூக்கி போடுறப்ப அங்க சாதி பட்டத்துக்கு பதிலாக படித்து வாங்கிய பட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுக கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பண்பாட்டு ரீதியான இப்ப நீங்க வந்து இவரு பெரியாரை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை திருமணம், சாதி மறுப்பு திருமணங்கிறத வந்து ஒரு பெரிய பண்பாட்டு செயல்பாடாக அவர் முன்னெடுக்கிறார். நேற்று சுந்தர வடிவேல் திருவர் மிகச்சிறந்த கல்வியாளர், பெருந்தலைவர் காமராஜரிடம் கல்வி அதிகாரிగా இருந்தார். அவர் தான் வந்து மதிய உணவு திட்டத்துல இருந்து ஓராசிரியர் பள்ளியில இருந்து ஈவினிங் காலேஜ் வரைக்குமே கொண்டு வந்தார் நேற்று சுந்தர வடிவேல். ரஷ்யாலாம் போயிட்டு வந்தார். ஆமா, அவர் தீவிர பெரியாரிஸ்ட், புரட்சியாளர் பெரியார் புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் வந்து குஞ்சிதம் குருசாமியுடைய தங்கை காந்தம்மாள் அவங்க கல்யாணம் பண்ண போறாங்க. லவ் லெட்டர் தோழியை வச்சு எழுதுறாங்க. வந்து இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் அப்படிங்கிறப்ப பெண் வீட்டார் சார்பாக பேசுறவர் நேற்று சுந்தர பெரியார் பேசுறப்ப கல்யாணத்துக்கு ஒரு கண்டிஷன்கிறார். என்ன கண்டிஷன்ங்கிறப்ப நீங்க பொண்ணுக்கு தாலி கட்டணும் அப்படிங்கிறார். அவருக்கு பயங்கர ஷாக்காயிருச்சு. அவர் பெரியாரை விட ஒரு தீவிர பெரியாரிஸ்டா பேசுறாரு. என்னங்க நீங்க தான் சொன்னீங்க தாலிங்கிறது அடிமை, பெண்ணுக்கு அடிமைச்சுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வந்து தாலி கட்டணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப பெரியார் சொல்றாரு, ஏன் வந்து தாலி கட்டணும் அப்படிங்கிற நிபந்தனை எங்கிருந்து வருது அப்படின்னா, அவங்க வந்து தாலி மறுக்கப்பட்ட, திருமணம் மறுக்கப்பட்ட, பொட்டு கட்டப்பட்ட தேவதாசி சமூகத்தை சார்ந்தவர்கள். அங்கிருந்து ஒரு பொண்ணு வருகிற பொழுது, திருமணம் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு பெண் வருகிற பொழுது அவங்களுக்கு தாலி அணிவது வந்து தன்னுடைய உரிமையாக அவங்க கருதுறாங்க. அதை வந்து பெரியார் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை பேசுறாரு. அப்ப பெரியார் வரட்டுத்தனமா இங்கேயும் பேசவில்லை. யாருக்கு எது உரிமையோ அதை அங்கீகரித்து பேசியவராக பெரியார் இருந்தார். இது வந்து அப்ப வந்து ஒரு தாலியை வந்து நிராகரித்த பெரியார் ஒரு திருமணம் மறுக்கப்பட்ட சாதியிலிருந்து ஒரு பெண் வருகிற பொழுது அவங்களுக்கு வந்து தாலி கட்டணுங்கிற விருப்பத்தை அங்கீகரித்து பேசக்கூடியவராக இருந்தார். கலைஞர் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி கொண்டு போறாருன்னா, திருமண நிதி உதவி திட்டத்தை அறிவிக்கிறப்ப திருமணம் மறுக்கப்பட்ட அதே தேவதாசி சமூகத்தை சேர்ந்த அந்த தேவதாசி முறையை ஒழிக்கப்பாடுபட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரை திருமண நிதி உதவி திட்டத்துக்கு பேர் வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய பண்பாட்டு புரட்சி, எவ்வளவு பெரிய பண்பாட்டு புரட்சியை பெரியாரும் திராவிட இயக்கம் இங்க வந்து முன்னெடுத்திருக்கிறது. நீங்க ஒரு நான் கேட்கிறேன், நாம் தமிழ் கட்சி இவ்வளவு தூரம் பேசுறாங்களா தமிழ் பண்பாடு அது இதுன்னு, என்ன பண்பாட்டு செயல்பாடு எடுத்துறீங்க? எதுவுமே செய்யலையா? நீங்க சொல்லுங்களேன். ஒரே ஒரு இப்ப திராவிட இயக்கத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எழுத்தாளர்களை பட்டியலிடலாம், அவ்வளவு நாடகங்கள் போட்டிருக்காங்க. பெரியார் தவிர எல்லாருமே நாடகம் நடத்திருக்காங்க. அண்ணாவில இருந்து கலைஞர்ல இருந்து எல்லா நாடகங்கள் நடத்திருக்காங்க. அவ்வளவு பண்பாட்டு ரீதியான செயல்பாடுகள் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். சுயமரியாதை திருமணம் பண்பாட்டு செயல்பாடாக பெரியார் முன்னெடுத்தாரா? திமுக அவ்வளவு பண்பாட்டு, இப்ப நான் அவ்வளவு பட்டியலிட்ட இவ்வளவு பண்பாட்டு செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவும் சரி நாடகத்திலும் இருந்த பார்ப்பனியத்தையும் சமஸ்காரத்தையும் மாற்றி தனித்தமிழை கொண்டு வந்தவர்கள் திமுக தான். அக்கிராசனார் என்பதை வந்து தலைவராகவும், அபேட்சகர் என்பதை வேட்பாளராகவும், நமஸ்காரம் என்பதை வணக்கமாகவும் கொண்டு வந்தது திமுக தான் கொண்டு வந்தது. நீங்க வந்து இப்ப விஜய் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சார், அவர் மாநாடே நடத்தல. கட்சி ஆரம்பிச்ச உடனேயே தம்பி என் கூட வந்துருவான், அவன் வந்து தமிழ் தேசியம் பேசுறவேங்கிற நம்பிக்கையில கூட்டணி வச்சிருவேனாரு. நீங்க வந்து திராவிட இயக்கம்ங்கிறது தமிழ் இது நாடகங்களும் திரைப்படங்களும் தமிழை கொண்டு வந்தது. கலைஞர் ஆட்சியில் இருக்கப்ப தமிழில் பெயர் வைத்தால் திரைப்படங்களுக்கு வரி விலக்குன்னு அறிவிச்சவர். இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சவனா அவரை தமிழ் தேசியவாதின்னு சொல்லி கூட்டணிக்கு அழைச்சார் இல்லையா சீமான். விஜய் அந்த காலகட்டத்தில் விஜய் நடிச்ச படத்தோட டைட்டில்லாம் எடுத்து பாருங்க, வந்து தெரி, மெர்சலு, சர்க்காரு, லியோ, கோட்டு, வேற என்ன இருக்கு, பிகிலு, வாரிசுங்கிற ஒரு படத்தை தவிர எதுவுமே தமிழ் கிடையாது. அப்படி தன்னுடைய டைட்டில் கூட தமிழ் வைக்காத ஒருத்தர் வந்து தமிழ் தேசியவாதி என் கூட கூட்டணி வைப்பார் நம்பி ஐ ஆம் வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு சொன்னவர் தான் சீமான். அப்ப இவ்வளவு பண்பாட்டு செயல்பாடுகளை வந்து எடுத்திருக்கிறது. நாம் தமிழ் கட்சி என்ன பண்பாட்டு செயல்பாடு எடுத்திருக்கிறது? நீங்க ஒரே ஒரு எழுத்தாளரை வந்து நாம் தமிழ் கட்சி உருவாக்கி இருக்குன்னு சொல்லுங்க, ஒரே ஒரு கலைஞரை உருவாக்கி இருக்குன்னு சொல்லுங்க. யூடியூப் நிறைய பேர் வச்சு இதுல வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பண்பாட்டு செயல்பாடுன்னு குறைந்தபட்ச பொது அறிவுடைய யாருமே சொல்ல மாட்டாங்க. வந்து அறிவு செயல்பாடு, பண்பாட்டு செயல்பாடு எதுவுமே இல்லை. ஆமா, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அறிவு செயல்பாடு இல்லை, பண்பாட்டு செயல்பாடு இல்லை. அரசியல் ரீதியாகவே அவங்களுக்கு வந்து என்ன தேசிய இனம்னா என்ன, தேசிய இனத்துடைய வரையறை என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இப்ப அவர் சொல்றாரு வந்து நீங்க பெரியார் சித்தாந்தத்தை வச்சு நீங்க வந்து ஜெயிச்சிட முடியுமா, நான் பிரபாகரன் சித்தாந்தத்தை வச்சு நான் ஜெயிச்சிருக்கேல அப்படிங்கிறாரு. முதல்ல பிரபாகரனுக்கான சித்தாந்தம்ங்கிறது என்ன? பிரபாகரன் அங்க பார்த்தோம்னா ஈழத்துல வந்து சிங்கள பேரினவாதம் இருக்கிறது, அதற்கு எதிராக ஒரு தமிழீழத்தை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார். ஒரு லட்சியம் இருந்தது, தனிநாடு, அவ்வளவுதான், அதுதான். மற்றபடி அவங்க சித்தாந்தம்ங்கிறது சோசலிச தமிழீழத்தை நோக்கி அப்படின்னு அவங்க ஒரு வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதையும் சீமான் படிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அந்த சோசலிச தமிழீழத்தை நோக்கி நீங்க படிச்சீங்கன்னா கூட
அதுல கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜேவிபியினுடைய ஆயுத புரட்சி குறித்த விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஜேவிபி ஒரு ஆயுத புரட்சியை நடத்தி தோல்வி அடைகிறது 72ல. ஆமா, அதை பற்றிய விமர்சனங்கள் இருக்கும். ஏலாம் ஜேவிபியுடைய ஆயுத புரட்சி தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு கூட நீங்க படிக்கலாம் சோசியலிச தமிழகத்தை நோக்கி. ஆனா நீங்க இப்ப பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க எந்த காரணங்கள்லாம் ஜேவிபி மேல புலிகள் வந்து விமர்சிச்சாங்களோ, ஏன் வந்து அந்த ஆயுத புரட்சி தோற்றது அப்படிங்கிற காரணங்கள் முன்வைத்தார்களோ, அது அத்தனையுமே கடைசி காலத்துல புலிகள் செய்தார்கள். அதை நீங்க 2009 வந்து புலிகளுடைய அந்த இறுதிப் போர் காலகட்டத்துல வந்து அவங்க வந்து தோற்று போனப்ப, அவங்க இல்லாமல் போனப்ப புலிகளுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு சொல்லி அரசியல் நோக்கில் முன்வைத்த காரணங்கள் எல்லாமே புலிகள் வந்து ஜேவிபி மேல வைத்த விமர்சனங்கள். அதைத்தான் அவங்களுமே கடைசியில பண்ணாங்க. அதெல்லாம் சீமானுக்கு தெரியுமான்னு தெரியல. அதை தாண்டி அவங்க தன்னுடைய இது சோசியலிச தமிழீழம்னு சொன்னார் பிரபாகரன். பட் அதே நேரத்தில் சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தப்ப என்னன்னா வந்து உலகமயமாக்கலை நீங்களா ஆதரிக்கிறீர்களா? ஆதரிக்கிறேன். அதாவது மற்ற கேள்விகளும் ஆண்டன் பாலசிங்கம் சொன்னார். இந்த கேள்விக்கு இவர் முந்தி பதில் சொன்னார் பிரபாகரன். அப்ப பிரபாகரனுடைய சித்தாந்தம் என்பது என்னன்னா தேசிய இன விடுதலை, அதுக்காக ஆயுதம் ஏந்திய போராட்டம். அதுதான் பிரபாகரனுடைய சித்தாந்தம். மற்றபடி அவர் வந்து மார்க்சியம் போல வந்து ஒரு என்ன சொல்லுகிறது வந்து ஒரு கருத்தியல் ரீதியிலாக வந்து ஒரு வலிமையான சித்தாந்தம்லாம் முடிக்கல. அவர் ஒரு செயல் வீரர், ஒரு போராடி. அவருடைய அமைப்புகள் மீது அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட அவருடைய போராட்டத்தின் மீது தியாகத்தின் மீது மரியாதை இருக்கிறது. அப்ப பிரபாகரனுடைய சித்தாந்தம் என்பது என்ன? தேசிய இன விடுதலை போராட்டம், அதுக்காக ஆயுதம் தாங்கிய போராட்டம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கவுன்சில் எலெக்ஷன் பண்ணிட்டு நீங்க தேசியம் பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன பிரபாகரன் சித்தாந்தம் நீங்க என்ன முன்னெடுத்திருக்கீங்க? பிரபா என்ன சொன்னாரு? அந்த மாதிரி நாய்க்கெல்லாம் தமிழர் கிடையாது பிரபா எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்ல. என்ன உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? ரொம்ப நம்பினாரு வைகோ. கோவை ராமகிருஷ்ணன் 3 வருஷம் வந்து சிறையில் இருந்த புலிகளுக்கு அவருடைய அமைப்பே வந்து அவர் தலைவர் சிறையில் இருக்காரு, பொதுச்செயலாளர் சிறையில் இருக்காரு, தோழர்களா சேர்ந்து நடத்திருந்தாங்க. அவ்வளவு நெருக்கடிகளை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ஆறுசாமிலாம் உள்ளதா இருந்தாரு. ஆமா, அப்படி வந்து பிரபாகரன் வந்து இந்த மாதிரியான இனவாதத்தை முன்வைக்கவே இல்லை. அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருடைய சித்தாந்தம் என்பது முழுக்க ஈழத்தை மையப்படுத்தியதை தவிர இதே போல இறக்குமதி தேசியத்தை எந்த காலகட்டத்திலுமே வந்து வைக்கவே இல்லை. பிரபாகரன் இறக்குமதி தேசியம்னு சொல்லிட்டீங்க. நம்ம அது இறக்குமதி தேசியம். ஆனா இவங்களுக்கு சொந்த சித்தாந்தம் எதுவுமே கிடையாது. அது ஒரு இறக்குமதி தேசியம் தானே. சரி, இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப பெரியார வந்து நீங்க ஆதாரம் கேட்டீங்களா, நான் கொண்டு வந்துட்டோம். அது பாருங்க, அந்த மாதிரி கலவி திருமணம் குறித்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து சொல்லும் போது லாஸ்டா அதுலதான் சமயோஜிதமாக நீங்க முடிவெடுத்துக்கங்கன்னா அப்போ எல்லாமே தானே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தைரியமா பேசுறாங்க. சோசியல் மீடியால மட்டும் இல்ல, மெயின் ஸ்ட்ரீம்லயே வந்து தைரியமா உட்காந்து சமயோஜிதமான என்ன அர்த்தம் அப்படிலாம் வந்து பேசுறாங்கல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? பெரியார் வந்து ஒரு வார்த்தை சொன்னதா சொல்றீங்க. உனக்கு காம இச்சை வந்தால் தாயினமோ தங்கியிடமோ தீர்த்துக்கொள், எல்லாரும் பெண்கள் தானே அப்படின்னு பெரியார் சொன்னாரு அப்படின்னீங்க. அதுக்குதான் நேரடியா பெரியார் எங்க சொன்னார் அப்படின்னா வந்து சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. இன்னும் சில பேர் அதுக்கு ஆதாரம்னா அதே வாட்ஸ்அப் கடத்திக்கிட்டு வராங்க. வந்து 1953 அந்த விடுதலை இதில் தான் ஸ்கேன் பண்ணி போட்டுங்க, அதில் இல்லைனாலும் அதை எடுத்துடுறாங்க. இன்னும் சில பேர் ராவணன் ஒருத்தர் பேசுறாரு, சிகப்பு சட்டை போட்டுன்னு ஒரு வீடியோ எடுத்துட்டு வராங்க. அந்த ராவணன் இதையே தான் பேசுறாரு. இதை ஒரு பேப்பர்ல எழுதி அவரே வாட்சிக்கிறது, இதை தான் ராமசாமி சொன்னாருன்னு. ராமசாமி சொன்னா நீ சொன்னா நான் எப்படி நம்ப முடியும்? ராமசாமி எங்க சொன்னாருன்னு, எந்த விடுதலையில வந்திருக்கா, குடியரசுல இருக்கா, எந்த ஊர்ல எங்க வந்திருக்கு, எந்த புத்தகத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டு அப்படிங்கிறோம். வந்து காட்டல. இப்ப வந்து இப்ப நாம் தமிழ் கட்சிக்கான இயக்குனர் கலைஞர் எல்லாமே வந்து ஒரு புத்தகத்தை காட்டுறாங்க. செந்தில் மல்லர் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். அந்த செந்தில் மல்லருக்கும் சீமானுக்கும் இடையில உறவு முரண்பாடு, நட்பு முரண், பகைமுரண் எல்லாமே இருக்குது. அது இருந்துட்டு போட்டோம். இந்த செந்தில் மல்லர் ஏற்கனவே மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகங்கள் தடை செய்யப்பட்டவர். அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டது. அவர் வந்து எழுதியிருக்காரு வந்து இந்த மாதிரி. அதுலயும் அதே விடுதலை தேதி, இந்த விடுதலை தான் ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்களே. செந்தில் மல்லர் எழுதுனா அது எப்படி ஆதாரங்கிறதுல இந்த உறவு முறை பற்றி எழுதிய அந்த கட்டுரை இருக்கு இல்லையா, தமிழுடைய மிக முக்கியமான ஆய்வறிஞர் கோ வேலுசாமி ஒரு பதிவு எழுதுறாரு. தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா எவ்வளவு நாளைக்கு இந்த மூடர்கள் பேசுறதை மட்டுமே கேட்டு வந்து அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு கட்டத்துல மூடர்கள் ஆயிரும். அவர் ஏங்கல்ஸ் எழுதியிருக்கிறார். ஆமா, ஏங்கல்ஸ் வந்து சொல்லுகிறார் அரசு குடும்பம் தனிச்சத்துல. அவர் சொல்றாரு, ஏங்கல்ஸ் சொல்லுகிறார் வந்து உலகத்திலேயே வந்து மிகச்சிறந்த கற்புள்ள உயிரினம்னா மண்புழு தான், அதுதான் தன்னைத்தானே வந்து புணர்ந்து கொள்ளுகிறது அப்படிங்கிறார். வந்து ஏங்கல்ஸ் எழுதுனதாக இருக்கட்டும், அல்லது தென்னிந்திய குலங்களும் குடிகளாக இருக்கட்டும், தென்னிந்திய குலங்களும் குடிகளும் எட்கர் தர்சன் சொல்றாரு, ஒவ்வொரு குலங்களுக்கும் குடிகளுக்கும் இடையில வேற வேற பண்பாடுகள் இருக்கிறது. இந்த பண்பாடுங்கிறது வேற, கற்பாக இருக்கட்டும், கலைமுறையாக இருக்கட்டும், உறமுறையாக இருக்கட்டும், வேறு வேறாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எட்கர் தர்சனுடைய புத்தகம் இருக்கு. இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு அதுல நிலைப்பாடு எடுக்க முடியாது அப்படின்றதான் அவர் சொல்றாரு. பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இப்ப பெரியார் இது மட்டும் இல்ல, இன்னொரு இடங்களுமே ஒழுக்கம் மட்டும் பேசுகிறப்ப சொல்கிறார் வந்து ஒழுக்கம் குறித்து ஒரு நிரந்தரமான வரையறை என்பது இங்கேயுமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு முஸ்லீம், இதையுமே அவர் சொல்லக்கூடிய உதாரணம், ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்றது தப்பு கிடையாது. சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க, உரிமையாவும் இருக்குது. ஆமா, அதுதான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரு இந்துவுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் அது அதிர்ச்சியா இருக்கும். சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்ற, சித்தப்பா பொண்ணு தங்கச்சி. முஸ்லீமுக்கு வந்து சித்தப்பா பொண்ணுங்கிறவங்க வந்து முறை பொண்ணு.
இந்துவுக்கும் கிறிஸ்டியனுக்கும் வந்து அது வந்து தங்கச்சி. அப்ப இந்த உறவு முறை மாறுகிறது இல்லையா? அதைத்தான் அவர் குறிக்கிறார். அப்போ ஒழுக்கம், நாகரிகம், கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு வந்து. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னால ஒரு ஆதிக்கமும் இருக்குது. பண்பாடு மட்டும் இல்லாமல் ஆதிக்கம் என்னன்னா, ஒரு முதலாளி செய்வதை தொழிலாளி செய்யக்கூடாது, ஒரு ஏழை செய்யறதை பணக்காரன் செய்யறதை ஏழை செய்யக்கூடாது, ஒரு பார்ப்பனர் செய்வதை ஒரு தலித் செய்யக்கூடாதுங்கிற எல்லாமே இருக்கிறது. இந்த மாதிரியான போலி ஒழுக்கம் இதெல்லாம் வந்து மறைந்து போக வேண்டும் அப்படிங்கிறாரு வந்து. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, நீ வந்து மார்க்ஸ் பெரியார் கேள்வி பதிலா இதில் இப்ப சுயேட்சை அரங்களை பெரியார் உருவாக்கிறார். லோக்கல் எத்திக்ஸ் சுயேட்சை அரங்களை அவர் உருவாக்குகிறார். அப்ப பொதுவா வந்து ஜென்ரிக்கா வந்து உலகம் முழுக்க ஒரே மாதிரியான அறம், ஒரே மாதிரியான ஒழுக்கம், ஒரே மாதிரியான நாகரிகம் அப்படிங்கிறது இருக்க முடியாது. இப்ப சுயேட்சை அறம் அப்படின்னா, நான் வந்து பெரியார் ரொம்ப சிம்பிளா சார், ஒழுக்கம்னா என்னன்னா வந்து நீங்கள் என்னிடம் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி நான் உங்களிடம் நடந்து கொள்ளக்கூடாது, அதுதான் ஒழுக்கம். நீங்க என் படத்தை ஆட்டையப்படக்கூடாது, திறநிதி சொல்லி நீங்க ஆட்டையப்படக்கூடாதுன்னு நினைச்சா நான் உங்களிடம் ஆட்டையப்படாம இருக்க வேண்டும். நீங்க வந்து என்னிடம் வந்து என்னை சுரண்டக்கூடாதுன்னு நினைச்சா நான் உங்களை சுரண்டாம இருக்கணும். நான் கற்போட இருக்கணும் நீ நினைச்சா நீ முதல்ல கற்போட இருக்கணும். இதுதான் வந்து அது திருமண வாழ்க்கை ஒப்பந்தம் பேசுறப்ப அதுதான் சொல்றாரு வந்து. கற்புங்கிறதுல ஒண்ணும் கிடையாது. ஆனா 2 பேர் சேர்ந்து வாழ்வதற்காக அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து அப்படி ஒண்ணு உருவாக்கிட்டாங்கன்னா அது எவ்வளவு வேண்டுமானாலும் அந்த சங்கிலி அவர்களை பிரித்துக் கொள்ளட்டும்ங்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மாடர்ன் சொசைட்டி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஆமா, கோவில் சாமிட்ட நான் போன் பேச சொன்னேன். அவர் ஒரு அற்புதமான ஒரு மாணவியல் கட்டுறங்க. அது இந்த மடப்பசங்களுக்கு இது என்னன்னே தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மானுடவியல்னா என்னன்னு தெரியணும், பண்பாடுனா என்னன்னு தெரியணும், அறிவு செயல்பாடுனா என்னன்னு தெரியணும். எதையுமே தெரியாம ஒரு அற்புதமான ஒரு கற்றை எடுத்து உன் இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு அது சமயோஜிதமாக ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுதான் இதுதான் சமயோஜிதமா சொல்லியிருக்காரு. அதனால நீங்க வந்து அம்மாவோட படுத்துக்க அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. அதுதான் சீமானு சொல்லியிருக்காரு. இதுதான் ஆதாரம் அப்படின்னா ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். சமயோசிதம்னா என்ன வந்து காலச்சூழலுக்கு ஏற்றவாறு. காலச்சூழல் என்பது ஒரு எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி. அப்ப காலச்சூழல் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டிருக்கிறது. புராண காலகட்டம் என்று சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இது ஒழுக்கமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்று இருக்கிறது. இன்றைய காலகட்டத்துடைய ஒழுக்கம் என்பது அது கிடையாது. புராண காலகட்டத்துல வந்து தாயோடு கலவி கொள்வது என்பது ஒழுக்கமாக இருந்தது. அதையும் சொல்றாரு. பிரம்மன் வந்து சரஸ்வதி திருமணம் செஞ்சு கொண்டது அந்த காலத்துல இருந்திருக்கும், அதனால எழுதியிருப்பாங்கன்னு கூட சொல்றாரு. தாய் வழி சமூகத்துல அதுதாங்க. தாய் வழி சமூகத்துல திருமணம்ங்கிற ஏற்பாடு அதுதான் அரசு குடும்பம் தனிச்சத்துல ஏங்கல் சொல்றாருல, திருமணம்ங்கிற ஏற்பாடு ஆகாதப்ப நீங்க வந்து ஒரு குழந்தை வந்து அம்மா பையன் யாருங்கிறது அம்மா தான் காட்ட முடியும். அப்ப கற்பு திருமணங்கிறது கிடையாது. ஒருவருக்கு ஒருத்திங்கிற முறையே கிடையாது. வந்து ஒரு பெண் யாரோட வேண்டுமானாலும் வந்து உறவு வைத்துக்கு கொள்வாங்க. ஆனால் வந்து குழந்தை யாரை பெற்றுக்க முடியும்? ஒரு பெண்ணு தான் பெற்றுக்க முடியும், ஆண் பெற்றுக்க முடியாது இயற்கை ரீதியா. அப்போ ஒரு பெண்ணு வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு தான் மகனோ மகளோ பிறப்பாங்க. அப்ப அவங்க தான் உங்க அப்பா யாருன்னு சொல்ல முடியும். வந்து அதுக்கு பிறகுதான் திருமணம் குடும்பங்கள். அப்ப திருமணங்கிற ஏற்பாடு ஏன் இருக்கிறது? தனிச்சொத்தை பாதுகாப்பதற்காக வருகிறது அப்படின்னு சொல்லி ஆங்கல்ஸ் விளக்குகிறார். இதெல்லாம் ஒரு இயங்கியல், ஒரு வரலாற்று ரீதியான இயங்கியலை புரிந்து கொள்வதற்கெல்லாம் மிகப்பெரிய அறிவு வேணும். எந்த அறிவுமே இல்லாம வந்து இப்படி பேசக்கூடிய ஆட்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னும் போது பெரியாருன்னு நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர் எதிர்த்தாரு, போராடக்கூடியவர்களை காளிகள்னு திட்டினாரு. அப்ப அதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. சரி கிடையாது, தவறுதான். 1938 மொழி போராட்டத்தை ஆதரித்த பெரியார் 1965 இந்திய எதிர்ப்பை கடுமையாக அவர் விமர்சித்தார். இன்னும் சொல்ல போனா எதிராக இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அது வந்து தவறு தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து தவறுன்னு சொல்றது யாருக்கும் எந்த விதமா எதுவுமே கிடையாது. பெரியாரே தானே. ஒரு நீங்க வந்து ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பெரியார் விமர்சித்து தான் ஆகணும். பெரியார் சொல்லுவது, பெரியார் சொல்றாருன்னா 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஈவே ராமசாமி என்ற மூட கொள்கைக்காரன் தான் என்று இந்த உலகம் பேசும் அப்படிங்கிறார். ஏன்னா உலகம் வந்து முன்னேறிக்கிட்டே தான் முற்போக்கு சமூகமா மாறும். நான் நினைச்ச மாதிரியே வந்து அடுத்த காலகட்டத்துல இருக்காது அப்படிங்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து இப்ப இந்த இசைவாணி வந்து ஐயப்பன் பாட்டுலாம் பாடினாங்க, சர்ச்சையாகுது இல்லையா? நீங்க வந்து ரொம்ப காலமாக வந்து திராவிட கழகத்துல வந்து ஐயப்ப சீசன் அப்பெல்லாம் ஐயப்ப பக்தர்கள் 100 கேள்விகள் சின்ன புலி புத்தகம் போடுவாங்க, சுவரெழுத்தெல்லாம் எழுதுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவன் ஐயப்படா அப்படிலாம் திராவிட கழகத்துல இருந்து எழுதிப்படுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு அந்த LGBTQ பத்திய பெரிய அளவு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறப்பிரிகை தான் முதலாக அதை பற்றியெல்லாம் பேசுகிறது. பேராசிரியர் மார்க்ஸ் தான் அது தொடர்பாக பேசுகிறார். பிறகு வந்து சபார்டன் ஸ்டடிஸ் எல்லாம் இங்கே வருகிறது. இப்ப வந்து திராவிட கழகம் வந்து LGBTQ உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது. திராவிட கழகத்தின் கொள்கை விளக்கம் சின்ன புத்தகம் ஆசிரியர் வீரமணி எழுதியிருக்காரு. அதுல தன்பாடு உரிமைகளையும் வந்து அங்கீகரிக்கிறது திராவிட கழகம். இப்ப ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவன் ஐயப்பனான்னு போட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு தன்பாடு உரிமைகள் அந்த வரலாற்று ரீதியாக அந்த புரிதலை ஏற்றுக்கொண்டு மாறி இருக்கிறது இல்லையா? இதுதான் உண்மையிலே ஒரு முற்போக்கு இயக்கத்தினுடைய நிலைப்பாடா இருக்கும். சீமான் மாதிரி ரிவர்ஸ்ல போறதா இருக்காது. அப்ப பெரியார் வந்து LGBTQ பத்தி பேசினதே கிடையாது, பெரியார் திருநங்கைகளை பத்தி பேசினதே கிடையாது அப்படின்னு. ஆமா, அன்னைக்கு அவர் பேசுற அன்னைக்கு அவருடைய அறிவு வளர்ச்சிங்கிறது அவ்வளவுதான்.
ஆனால் சமூகங்கிறது முன்னேறி கொண்டே தான் போகும். அதனாலதான் பெரியார் சொல்றார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஈவே ராமசாமி என்ற மூட கொள்கைக்காரன் தான் உலகம் பேசணும். முற்போக்கா சிந்திக்கிறப்ப இவங்கள மாதிரி இன்னும் பிற்போக்கா சிந்திச்சு பெரியார் தூக்கி போடுறது கிடையாது. நம்ம முற்போக்கா சிந்திச்சு பெரியார் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு, ஆமாங்க கீழ்வன்மணி பிரச்சனை பெரியார் நிலைப்பாடு தவறானா தவறுதான். முஸ்லீம்கள் குறித்து ஒண்ணு பேசுனதா கூட ஒண்ணு எடுத்து போடுறாங்க இல்லையா? ஆமா, முஸ்லீம்கள் அதுதான் இடம் கொடுத்துட்டு இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, இப்ப 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், அல்லது 1962 முஸ்லீம்களை விமர்சிப்பதாக இருக்கட்டும், அது கீழ்வன்மணியில பிரச்சனை அவர் எடுத்த நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், அவர் ஒரு கட்சியினுடைய ஆதரவு, ஒரு அரசியலுக்கு ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப இப்படியான எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டுக்கு அவர் போறாரு. 62 காமராஜரை கடுமையாக ஆதரிக்கிற பொழுது ராஜாஜியுடைய சுதந்திர கட்சியோட முஸ்லீம் லீக் கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிறப்ப முஸ்லீம்களை கடுமையாக விமர்சிக்கிறார். அதே மாதிரிதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலுமே அப்படியான நிலைப்பாட்டை எடுக்கிறார். கீழ்வன்மணி பிரச்சனை திமுக வந்த பொழுது திமுக அரசை ஆதரிக்கிறார். அப்ப திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடிங்கிற அடிப்படையில இதை பார்க்கிறார். இந்த அடிப்படையில பெரியார் இதை பத்திலாம் பேசுகிறார். நீங்க என்னன்னா 2 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா, பெரியார் பேசிய ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க எடுத்துட்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே புதுசா இவங்க கண்டுபிடிச்சது கிடையாது. 20-25 வருஷத்துக்கு முன்னால பேசின விஷயங்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர் இதை தொடர்ச்சியாக எழுதியிருக்காரு. அவர் தாய்மொழியே வந்திருக்கிறது. இதுக்கு மறுப்புகள் எழுதி பல புத்தகங்கள் இங்க வந்திருக்கிறது. இப்ப இவங்க பேசுறாங்களே, விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் இங்க ஜாதி வந்துச்சுங்கிறதோ அல்லது திராவிடத்தால் வீழ்ந்தோம்ங்கிறதோ குணா எந்த காலகட்டத்திலும் எழுதுனது. குணா எழுதிய பொழுதே குணா பாசிசத்தின் தமிழ் உடையமும் ஆமாக்சும் கேசவனும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க. பெரியாரை கொச்சைப்படுத்தும் குழப்பவாதம் விடுதலாஜன் எழுதிருக்காரு. கருணாமனோகரன் புத்தகம் எழுதிருக்காரு. ஒரு 5-6 புத்தகங்கள் வந்திருக்கிறது. இந்த புத்தகம் அவங்க படிச்சிருக்காங்கன்னு என்னன்னு தெரியல. அதே மாதிரி ரவிக்குமார் எழுதிய பொழுதும் அதுக்கான மறுப்புகள் ஆமாக்ஸ் எழுதியிருக்காரு, நான் எழுதியிருக்கேன், வளர்மதி எழுதியிருக்காரு, கவிதாச்சரன் எழுதியிருக்காரு, விடுதலைராஜன் எழுதியிருக்காரு, புனித பாண்டியன் எழுதியிருக்காரு. ஒரு 10-15 புத்தகம் வந்திருக்குது. இது எதுவுமே புதிய கேள்விகள், இதுக்கெல்லாமே பதில் அளித்திருக்கிறார்கள். எதையுமே படிக்காம அல்லது படிச்சும் தெரிஞ்சும் அதை இது பண்ணிட்டு நீங்க இந்த கேள்விகளை கேட்கறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஒரு பெரியார் எழுதிய ஒரு முழு கட்டுரையில் இல்ல, அல்லது பெரியார் பேசிய ஒரு முழு உரையில ஒரு 4 வரி மட்டும் எடுத்து வச்சுட்டு அதோடைய கால பின்னணி அதை பற்றிலாம் எதை பத்தியுமே சொல்லாம இது இப்படி சொல்லிட்டாருன்னு கேட்டா டக்குன்னு உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்படி இல்லாம அவர் எந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாரு, முழு கட்டுரை என்னன்னு படிச்சு பாருங்க. பெரியார் திருக்குறளை மலம் என்று சொல்லிவிட்டார். ஒரு இதை எடுத்துட்டு வருவாங்க, இப்ப தான் எடுத்துட்டு வருவாங்க. நான் ஒரு தொலைக்காட்சி அதிலே சொன்னேன். பெரியார் என்ன சொல்றாருன்னா, நான் திருக்குறளை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, பகவத்கீதைலாம் தூக்கி போடணும்னு சொல்றீங்களே, அங்க திருக்குறளை வைக்கலாங்கிறப்ப வீட்டுல மழை நாறுதுங்கிறேன், அதை தூக்கி போட்டு அந்த இடத்துல என்ன வைக்கணும் ஏன் கேட்கறேன். இந்த உதாரணத்தை பலமுறை அவர் சொல்லியிருக்காரு. இப்ப கூட சொன்னேன் நான். அதுக்கு பிறகு பரிந்துரை உரையில பிரச்சனை இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சா திருக்குறளை ஏற்றுக்கொண்டேங்கிறார். அந்த முதல்ல ஒரு பாரா இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து திருக்குறளை மலம் என்று சொன்னார். இந்த இதைத்தான் இவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டியும் பெரியார்ட்ட பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பெரியார் 1919 காங்கிரஸ் கட்சியில சேராரு. 1973 செத்து போறாரு. 54 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்காரு. அன்னைக்கு ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலமே 60 வயசு தான். கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்கால அளவுக்கு பொது வாழ்க்கையில் இருந்த ஒருத்தர் முரண்பாடுகள் எல்லாம் எப்படி இருப்பாரு? அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் என்னென்ன 3 தலைமுறை மாறி பாத்துருக்காரு. சுயமரியாதை இயக்கத்துல இருக்க, இது காங்கிரஸ் கட்சியில இருக்காரு. அப்புறம் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு, திராவிட நாடு கேட்கிறாரு, ஜின்னாவை நம்புறாரு, அவர் பாய்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு, இவருக்கு திராவிட நாடு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா வேற வழி இல்லாம எந்த காங்கிரஸ் இருக்காரோ அதை ஆதரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போயிடுறாரு இதுல திராவிட கழகத்துல அதுக்கப்புறம் திமுக இவங்களை ஆதரிக்குது. இப்படி பல்வேறு விதமான அரசியல் சூழல்களை பார்த்து அப்ப முரண்பாடம் பெரியாரே சொல்றாரு. ஒருத்தர் பிறந்ததுல கடைசி சாகிற வரைக்கும் ஒருத்தர் திருடிக்கிட்டே இருக்கானா அவன் நல்லவன்னு சொல்லிடுறானே. முரண்பாடுதான் வாழ்க்கை. என்னுடைய நிலைப்பாடு முரண்பாடு இருக்கான இருக்கத்தான் செய்யும் அப்படிதான் சொல்றாரு. இவ்வளவு அரசியல் சூழலுக்கு இடையில பெரியார்ட்ட முரண்பாடு வந்தது. சீமான் 2010 கட்சி ஆரம்பிக்கிற 14 வருஷம். இங்க என்ன பெரிய அரசியல் சூழல் மாதிரி இருக்கு. ஜெயலலிதா இறந்திருக்காங்க, கலைஞர் இறந்திருக்காங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா எவ்வளவு முரண்பாடுகள் நம்ம சீமான்ட்ட பட்டியலிடலாம். என்ன பெரிய அரசியல் சூழல் மாறி இருக்குங்க. ஆனா எவ்வளவு முரண்பாடுகளை நேற்று ஒண்ணு பேசுறது, இன்னைக்கு ஒண்ணு பேசுறது, நாளைக்கு ஒண்ணு பேசுறது, இப்படிதான் இவர் பேசிட்டு இருக்காரு. இவருடைய முரண்பாடுகள் பட்டியலிடலாம் அவ்வளவு பேசலாம். பெரியார் ஒரு மிகப்பெரிய அளவுல இது அவ்வளவு புறச்சூழல்களே மாறி இருக்குது. ஒரு நாடே இல்லாம இன்னொரு நாடுகள் மாறி இருக்குது. சென்னை மாகாணம் இருக்குது, தனித்தமிழ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிரிஞ்சு இருக்குது, திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது, இவ்வளவு நடந்திருக்குது. அப்ப ஒவ்வொரு இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்ட் மாறத்தானே செய்யும். அதுலயும் சில வரலாற்று பிழைகள் இருக்கிறது தான். முஸ்லீம்களை பற்றி அவர் விமர்சித்ததையோ, கீழ்வன்மணி பிரச்சனையில அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னதையோ, அல்லது இது மொழி போராட்டத்தில் அவர் நேரடி எதிர் நிலைப்பாடு எடுத்ததோ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக அது விமர்சிக்கப்பட வேண்டியது. பெரியாருடைய அந்த நிலைப்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நான் சொன்ன 54 ஆண்டு பொது வாழ்க்கை உடைய ஒரு பெரியாருடைய
சாராம்சம் என்பது என்ன? அது இதுதானா? கீழ்வன்மணி பிரச்சனையும் முஸ்லீம்களை பத்தி 4 வரி திட்டினது தானா? அது எவ்வளவு பெரிய ஒரு ஒர்க் இங்க பண்ணியிருக்காரு, பெரியார் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க அதுல வந்து ஒரு 4-5 அங்க இடர்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்படி பேசுறது நியாயமாக இருக்கும். அதுக்காக நீங்க வந்து இவ்வளவு உழைத்த பெரியாரை தூக்கி குப்பை தொட்டில போட்டலாம். பெரியார் வந்து முஸ்லீம்களை வந்து திட்டாரு, அவர் வந்து பாகிஸ்தானு போன்னு சொல்லிட்டாரு, அவரு RSS கான மாதிரி பேசிட்டாரு, பெரியாரத்துக்கு குப்பை கொள்ள போட்டலாம், போட்டலாம், ரைட்டு. அப்ப பிரபாகரனுக்கு குப்பை கொள்ள போடலாம? இவரு முஸ்லீம்கள் அந்நியர்கள் வெளியேறுன்னு சொன்னார்னா, யாழ்ப்பாணத்துல 72 மணி தியாலங்களுக்குள்ள 500 ரூபாய் பணத்தோடையும் உடைமைகளோடையும் வெளியேறுன்னு சொல்லிட்டு அத்தனை முஸ்லீம்களையும் வந்து பிரபாகரன் வெளியேற்றினாரு. காத்தான்குடி பள்ளிவாசல்ல முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, எராவூர் மசூதி எராவூர்ல வந்து இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அப்ப பிரபாகரனையும் தூக்கி போடலாம், குப்பத்தொட்டில போடலாம்ல? இதாவது பேசத்தானே செஞ்சாரு. எவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்கின்றனாங்க. அதை வச்சு மட்டுமே பிரபாகரனுக்கு குப்பத்தொட்டில போட்டோம். 30 ஆண்டு கால போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் நடத்திருக்காங்க, ஈழ போராட்டம் நடந்திருக்குது இல்லையா? வந்து அப்படி நடந்திருக்காங்க. பிரபாகரன் கடைசியில வந்து அவர் வந்து சரணடையாமல் அவர் வந்து இறந்துதானே போறாரு. தன்னுடைய குடும்பத்தையும் வந்து இறந்து, இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் நீங்க அதுல கூட பாருங்க. நீங்க வந்து பிரபாகரன் வந்து உயிரோட இருந்தாரா செத்தாரான்னு கூட சீமான்னு சொல்லல. நெடுமாறன் வந்து அவர் பொண்ணு இருக்காருங்கிறப்பதான் வந்து இல்ல பிரபாகரன் செத்து போயிட்டாரு அப்படிங்கிறாரு. செத்து போன ஒரு மாவீரனுக்கு நீங்க இவ்வளவு தலைவர் தரீங்க, ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏத்துறீங்களா? நீங்க வந்து வாவு சிதம்பரனார் வேற ஏத்துக்கிட்டாரா, பசும்பொன் முத்துராமலிங்க ஏத்துக்கிட்டாரா? பிரபாகரன் செத்து போயிட்டா ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி கேள்வி கேட்கறதுக்கு என்ன கொஞ்சம் கூட கூசாத உங்களுக்கு? கொஞ்சமாவது ஏதாவது தகுதி இருக்கிறதா? அப்ப பிரபாகரன் மீது விடுதலை புலியின் போது நமக்கு விமர்சனங்கள் இருக்கிறது. அதே நேரம் அவருடைய பங்களிப்பை நம்ம தூக்கி போற்ற முடியாது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் சுயநலம் இல்லைன்னு நான் நம்புறேன். புலிகளுடைய அரசியல் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. நிலைப்பாடுகள் தான் விமர்சனம். ஆமா, விமர்சனம் இருக்குது. ஆனால் அதே நேரத்துல பிரபாகரன் வந்து தனிப்பட்ட முறையில் ஆதாயம் தேடுவதற்காக இது செஞ்சார்னு நான் நம்பல. அவருக்கு அவருடைய தியாகம் என்பது மதிக்கத்தக்கது அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து அப்படிதானே நீங்களும் பெரியாரை நீங்க பார்க்கணும். நீங்க பெரியார் முஸ்லீம்களை 4 வார்த்தை பேசினா தூக்கி போட்டுருங்க அப்படின்னா, அப்ப பிரபாகரனையும் தூக்கி போடுங்க, வாங்க பேசுவோம். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நீண்ட உரையாடலாகவும் பயனுள்ள உரையாடலாகவும் இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.